ரஜினி சாரே எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். மூன்று முகத்தில் வந்து பீட்டர் சுப்ரமணியன் டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இவர் டைலாக்கை வந்து சார் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ரஜினி சார் அவர் உட்காந்து மேக்கப் ரூமில் உட்காந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது உட்காந்து சார் மெமரைஸ் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சீனில், அவர் கீழே விழுந்துருவார், லேம்ப் போஸ்ட்ல இடிச்சு கீழே விழுற. அது வந்து இட் வாஸ் நாட் பிளான். அவர் எப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் பொழுதுபோக்கே வந்து கார்ட்ஸ் ஆடுறது, தோட்டத்துக்கு வர வச்சு கார்ட்ஸ் ஆடுவார். சிஎம்மாக இருக்கும்போது கூட அவரும் சிவாஜி சாரும் வந்திருந்தார், இவரும் மிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து காமெடியாக சொன்னார், நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன், நீ வந்து மாப்பிள்ளை வீட்டு. இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ்ல அதோட தலையெழுத்தே மாறி இருக்கு இல்லையா? ஏவிஎம் சரவணன் சார் நிறைய பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அப்கோர்ஸ் நீங்களுமே அதுல இன்வால்வ் ஆகுறதுனால வந்து சில லாஸ்ட் மினிட் எடுக்கிற கால் கூட வந்து அந்த படத்தோட ரிசல்ட்டே மாத்தி இருக்கு. ஆமாங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு அந்த கதையெல்லாம். நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்ல, நான் நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. பாட்ஷா பார்த்துட்டு, பாட்ஷா டபுள் பாசிட்டிவ் அப்போல்லாம் வந்து இது கிடையாது, டிஜிட்டல் கிடையாது. ஸோ டபுள் பாசிட்டிவ் ஃபுல் படத்தை வந்து டபுள் பாசிட்டிவ் எல்லாரும் பார்த்தோம். பார்த்துட்டு ரஜினி சார் எல்லோரும் இருந்தாங்க, சுரேஷ் சார் எல்லாருமே. ஐ ஹாவ் மை டியூ ரெஸ்பெக்ட்ஸ், இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். படத்தை எல்லோரும் பார்த்தோன்னே வெளியே வந்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. நான் வந்து வீட்டுக்கு போய் நான் வந்து நைட்டு வீட்டில் ஹால்ட் பண்ணேன். வீட்டில் போய் தங்கி ரெஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நான் போய் படுக்கலான்னு இருந்தேன். ஃபோன் அடிச்சது பெட்டு பக்கத்தில். ஃபோன் எடுத்தால் நான் வீரப்பன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், பக்கத்தில் பேப்பர் பென்சில் இருக்கா அப்படின்னு. நான் வச்சுருக்கணும் எப்போவுமே. அப்போது வந்து அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு சில குறைகள் தோணுது, பட் ஆனால் வந்து அது பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுது. இந்த 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 இது இதை ஷார்ட்ஸு இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இந்த சீன் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் ஒரு இது சொன்னார். நான் எழுதிக்கிட்டேன். எனக்கு எழுத பயம். ஏன்னா இது எப்படி ஃபஸ்ட்டு ரஜினி சார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம், அப்புறம் டைரக்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம், அப்புறம் அடுத்த நாள் வந்து சிவாஜி படம் ஷூட்டிங் இதில் அவங்க ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் போன உடனே அவர் ரஜினி சார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். சரின்னு என்னான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், சரி லஞ்சில் பேசலான்னு சொன்னார். லஞ்ச் டைமில் பண்ணேன்னா, என்ன மாமா என்ன ஃபீல் பண்ண, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணார் சார். ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் இங்கே இருக்குது, அது பண்ணால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அவரை வந்து ரஜினி, நான் சொன்ன உங்களை வந்து அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் பண்ணுற சில ஆக்ஷன்ஸ் வந்து ஆக்ரோஷமாக இருக்க வேண்டாம், வீராப்பாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காரு சொன்னார். அப்போது வந்து அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரிம் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்போர்ட்டிங்காக ரஜினி சார் நான் வந்து இவர்கிட்ட பேசுகிறேன்னு சுரேஷ் சார் கிட்ட பேசினாங்க. அவரும் வந்து ரெஸ்பெக்டட் ஆர்மி சாரோட இதுவை சஜஷன்ஸை நல்லா தானே சார் இருக்குது, பட் பார்க்கலாம் பெரியவர் சொல்கிறதுனால நம்ம ஒரு அந்த ஒரு வேர்ஷன் கட் பண்ணி அந்த படத்தை பார்த்தோங்க. அடுத்த நாள் ரஜினி சார் நேராக வந்து மாமா கையை பிடிச்சிக்கிட்டார். இதுதான். ப்ரொடியூசர்ஸ் வந்து ஷுட் நாட், என்னோடய பர்சனல் ஃபீலிங், நான் வந்து ஆர்மி சார்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து, நீங்கள் பணம் போடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கும் தெரியணும்.
அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த சென்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா? அந்த சென்ஸ் கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கணும். ஆமாங்க. ஒரு காமனர்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த படம் நமக்கு எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த படத்துலன்றத ஆமா. அப்ஃப்ரண்ட்டா சொல்றதுக்கு முதல்ல இருக்க ரெடியா ஆமா. கிழக்கு வாசல் வந்து நல்லா ஷூட்டிங்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி கிளைமேக்ஸ் அடுத்த நாள் எடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டே ஆர்வி விஜயகுமார் சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பொள்ளாச்சியில், மேஜர் ஆக்சிடெண்ட். அப்புறம் கேஜி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். அவருக்கு கொஞ்சம் வந்து ஹி வாஸ் ஹெட் இன்ஜரி ஆகி கொஞ்சம் இதாக தான் இருந்தார். ஃபார்ச்சுனேட்லி அந்த காலத்துலலாம் வந்து இந்த போர்டிங் பாஸை வந்து மாற்றி அனுப்பலாம். அவங்க ஒய்ஃபை இம்மீடியட்டாக வர வச்சிட்டோம். வேறு யாரோ வர வேண்டியதை அவங்க கையில் டிக்கெட்டை கொடுத்து அவங்கள வர வச்சிட்டோம். வர வச்சு வெயிட் பண்ணோம், ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவரை போய் நாங்கள் சொல்லி இது மாதிரி டைம் ஆகிட்டு போகுது, இந்த மாதிரி நம்ம வந்து கிளைமேக்ஸை வந்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் குரூப் டிஸ்கஷன், எல்லோரும் நாங்கள் ரமணி இருந்தார், செய்யார் ரவி, எல்லாருமே. அப்போது நாங்கள் வந்து அதை வந்து கிளைமேக்ஸ் வந்து பேசிட்டு எம்எஸ் மது டைரக்ஷனில் செய்யா ரவி அண்ட் ரமணி, அதாவது வந்து கில்லி தில் தூள் தரணி சார். ஓகே. ஸோ அவங்க தரணி, நாங்கள் ரமணி கரெக்ட் சார். இல்லை நான் மக்களுக்காக சொல்கிறேன். ஆமாம். ஸோ வந்து எல்லாரும் ஒரு டீமாக இருந்து ஷூட் பண்ணாங்க அந்த கிளைமேக்ஸை பண்ண. ஸோ நாங்கள்லாம் எப்படின்னா சத்யா மூவிஸாக இருக்கட்டும், சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேயே இருக்கட்டும், படத்தை வந்து முடிஞ்ச உடனே அட்லீஸ்ட் வந்து 4-5 தடவை பார்ப்பேன். இப்போ கூட நான் பார்க்குறேங்க. ஓ, இப்போ தயாரிக்கிற படங்கள் நான் இப்போ வந்து நான் இதுலேயே போட்ட அக்ரிமெண்ட்லேயே போட்டிருக்கேன். நான் வந்து ஃபைனல் கட் வந்து டிசிஷன் வந்து ப்ரொடியூசர் கையிலன்னு. அதில் ஒரு சிலர் கூட எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. பட் சிலவங்க வந்து ஸ்போர்ட்டிங்காகவே நம்ம சொல்கிற கரெக்ஷனை எடுத்துக்கிட்டாங்க, நல்ல டைரக்டர்ஸ். அது வந்து ரிசல்ட் தெரிஞ்சுது, அது பெரிய அளவுக்கு தெரிஞ்சுது. லாஸ்ட் இயர் வந்த தலைவன் தலைவியே அது மிகப்பெரிய உதாரணம். ஆமாங்க. அதில் அவரும் என்னென்னா பாண்டியராஜ் சார் வந்து பற்றி நான் கட்டாயம் சொல்கிறேன். என்னென்னா வந்து அப்பப்போ வந்து கூப்பிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எடுத்ததை எடிட் பண்ணி எங்கிட்ட காமிப்பார். அப்போ காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லைங்களா, இந்த நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் ஃபுல் பிக்சர் எடுத்துகிட்டு எங்களை பார்க்க சொன்னார். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் மட்டும் வராதிங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வாங்க, ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் போய் பார்த்தோம். அப்புறம் அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டாருங்க. அவர் கேட்டுக்கிட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணி திருப்பி போட்டு காமிச்சார். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி, என்னோடய பர்சனல் ஃபீலிங். அது ஒரு ஹெல்த்தியாக வந்து சினிமாவில் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட. ஏன்னா என்ன எடுக்கிறாங்கன்றது தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சாதான். நானும் இப்போல்லாம் வந்து இங்கே படத்தை வைக்கணுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஓடிடியாக இருக்கட்டும், ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு பிஸ்னஸ் கட் ஒன்று ரெடி பண்ணி வி ஷோ இட் டு தெம். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வாங்குறாங்க. இப்போ நாங்கள் இந்த 2 வானம் வந்து போட்டு காமிச்ச உடனே ஒரு பெரிய ஓடிடி பீப்புள் வந்து வாங்கிட்டாங்க. படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. என்ன டைம் நிறையா எடுத்துக்கிட்டாரு. பட் ஆனால் வந்து அந்த படத்தை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம்ஸ் போட்டு காமிச்சாங்க அவர், மிஸ்டர் ராம்குமார். ஆமாம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா நம்ம சொன்ன கரெக்ஷன்ஸு கொஞ்சம் இங்கே ட்ரிம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு ஃபைனல் ப்ராடக்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபில்ம் மேக்கிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் பணம் கொடுக்கறதுல மட்டும் இருந்தால் வந்து இட் இஸ் நாட் ஃபில்ம் மேக்கிங். டெஃபினட்டாக
அண்ட் அது இன்வெஸ்டர்ஸ் மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட. இன்வெஸ்டர்ஸ் ப்ரப்போசல் மேக்கிங் மாதிரி ஆயிடுது. சார் நீங்க ஒரு பெரிய சிவாஜி சார் ரசிகர்னு எல்லாருக்கும் நிறைய இடங்களில் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க அப்பா ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது வீனஸ் பிக்சர்ஸ்ல அமர தீபம், முத்தம புத்திரன் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சிவாஜி சாரை வச்சு. இப்போ நீங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது லைக் சத்யஜோதி அண்ட் சத்யா மூவிஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடக்ஷனில் சத்யா மூவிஸில் அது வரைக்கும் சிவாஜி சார் படமே பண்ணதில்லை அவ்வளோ வருஷத்தில், ஒரு 20 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் புதிய படம்னு ஒரு படம் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு ஒரு ஃபேன் பாயாக அந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது? இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து சார் ஐயோ ரொம்ப இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட். எல்லாம் இன்னைக்கு உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நான் சொல்லேன் தப்பாடுத்துக்கு இளைஞர்கள்லாம் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. அவர் மாதிரி டிசிப்ளின்டு மேன் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 மணிக்கு ஷார்ட்டு அவருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். 6:45 வாகினி ஃப்ளோருக்கு வெளியே, ஃப்ளோர் கூட திறந்துருக்காதுங்க, வெளியே மேக்கப் போட்டுட்டு அவர் அசிஸ்டண்ட்டோடு உட்காந்துருப்பார். நானும் சத்யராஜ் சாரும் ஓடும், எப்படியாவது அவருக்கு முன்னாடி போகணுன்னு ஓட பார்ப்போம், முடியவே முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்ட். அதே மாதிரி மத்தியானம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு 3 o'clock பேக்கப்னா அந்த பேக்கப்பில் தான். அண்டு அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, செட்டில் தான் இருப்பாருங்க, செட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவர் வந்து நடித்து முடித்ததுக்கப்புறம் சேரை போட்டு ஃபேனை போட்டு பார்ப்பார், கேரவனுக்கெல்லாம் போக மாட்டார். அந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுறான், அவர் நம்மளை விட பெட்டராக பண்ணுறாரா, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது. கரெக்ட். ஆக்சுவலாக உதயகுமார் சாரே இது நீங்கள் சொல்கிற சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து இந்த படம் எடுக்கும்போது வந்து ஏன் சார் உட்காந்து அவன் எதிரில் என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியாமல் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்குறாரு நான் பார்க்கணும்ல அப்படின்லாம் அது அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரஜினி சாரே எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். 3 முகத்தில் வந்து ஏகாம்பரம் சார் வந்து அவர் கவுண்டர் டைலாக் பிரமாதமாக பேசுவார். அவர் செந்தாமரை சார் செந்தாமரை சார் கேரக்டர். ஆமாம், அவர் பீட்டர் சுகுமார் டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இவர் டைலாக்கை வந்து சார் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ரஜினி சார் அவர் உட்காந்து மேக்கப் ரூமில் உட்காந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது உட்காந்து சார் மெமரைஸ் பண்ணுவார். எவ்வளோ பேஜஸாக இருந்தாலும் மெமரைஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு அந்த டைலாக் வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்னை கூப்பிட்டாரு லன்ச் டைமில். நான் போனேன்னா லன்ச் டைமில் அவங்க உட்காந்துட்டு பேப்பர் கையில் கொடுத்து ஆக்ட் பண்ணி காமிச்சாருங்க. அந்த ஷார்ட் அப்படி நடந்து வருது, போகிறது, வருது, அந்த டைலாக் சொல்கிறது எல்லாம். ஸோ தட் வாஸ் தி இன்வால்மெண்ட். அதே மாதிரி கமல் சார்லாம் வந்து ஐ காண்ட் இமேஜின் நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி கமிட்மெண்ட் வந்து எப்படி கிடைக்கும்னு. அந்த லாஸ்ட்டு ஷாட்டில் வந்து காக்கி சட்டை சொல்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறது வந்து மூன்றாம் பிறை ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சொல்லுங்கள். மூன்றாம் பிறையில் இந்த லாஸ்ட்டு ஷாட் வந்து இவர் இந்த ட்ரெயின் புறப்படுது, அந்த டைமில் வந்து இந்த 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 பொண்ணை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணும் ஸ்ரீதேவியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார், முடியாது, இவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஷாட் எடுக்கும் போது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சீனில், அவர் கீழே விழுந்துருவார், லேம்ப் போஸ்டில் இடிச்சு கீழே விழுற. அது வந்து இட் வாஸ் நாட் பிளான்ட். இட் வாஸ் வந்து ஹீ டிட் இட் ஃபார் அந்த சீன் நல்லா வரணுங்கிற ஒரே இதில் பண்ணார் அவர். அப்போ பாலுமகேந்திரா வந்து சார் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஸ்டடி கேமு அது இதெல்லாம் இல்லை, வெறும் ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்டு. அவரை வந்து 4 பேர் அந்த டோர்கிட்ட கயிறை போட்டு கட்டி பிடிச்சி அப்படி தான் எடுத்தார் அந்த ஷாட்டு. பட் கமல் சார் உழுதோன்னு அழகாக பேன் பண்ணி அதை மிஸ் பண்ணாமல் எடுத்தார் அவரும். இட் வாஸ் நாட் பிளான்ட் அப்படின்ற போது வந்து டக்குனு பதட்டத்தில் என்ன வேணா நம்ம அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பட் ஆனால் அதை கேப்சர் பண்ணியிருக்கிறாரு அதை அவர். அது இப்போ பார்த்தாலும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் சார் அந்த காட்சி இல்லையா? ஓடி வந்து இடிச்சு வருது, அது பெரிய இம்பாக்டை கொடுக்கும் நமக்கு. அப்படி டெஃபினட்டாக சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியிலே வந்து 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு அஃபெக்ஷன் இருக்கிறது வேற,
உரிமையா மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுறது வந்து சிவாஜி சார், எம்ஜிஆர் சாரும் உங்களை அப்படி ஆமா. கூப்பிடுவாங்க. அது அது ரொம்ப ரொம்ப ரேரா அமையக்கூடிய ஒரு ஒரு ஆமா, ஒரு ஆமா. பாக்கியம் அது. உங்களோட கல்யாணத்தையும் 2 பேருமே வந்து அந்த தாம்பூலம் மாத்திக்கிட்டது. பொண்ணு வீடு, ஆமாங்க. மாப்பிள்ளை ஆமா. வீடுன்றது. என்னோட வெட்டிங் ஆக்சுவலா பிரீஃபா சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டா. எம்ஜிஆர் வந்து ஆர்எம்பி சாருக்கு பொலிட்டிக்கல் கான்டாக்ட் கூடவே இருந்தவர் அது. மை ஃபாதர் வந்து வீனஸ் பிச்சஸ் கோவிந்தராஜன் வந்து அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர். அவர் எப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் பொழுதுபோக்கே வந்து கார்ட்ஸ் ஆடுறது. அது வந்து என்னென்னா செலக்டட் பீப்புள் தான் அவர் மைண்டில். அந்த காலத்தில் வந்து வீனஸ் பிச்சஸ் கிருஷ்ணமூர்த்தி, அப்போ சடையப்ப செட்டியார், நம்பியார், இந்த மாதிரி ஒரு 5-6 பேரை தான் அவர் வந்து தோட்டத்துக்கு வர வச்சு கார்ட்ஸ் ஆடுவார். சிஎம்மாக இருக்கும்போது கூட. அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து 1972 வந்தார். நான் வந்து 1972 நாங்கள் படிச்சுட்டு இருந்தேன். நான் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அப்பா ஃபோன் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னார். நான் என் நண்பர், அப்புறம் என் சிஸ்டர் அண்ட் ஹஸ்பண்டு, அவங்க எல்லாரும் அங்கே இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் அவரை பார்த்துக்கிட்டோம். அவருக்கு வேணுங்கிற ஃபுட்டு எல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அவர் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். அம்மா சினிமாவுக்கு போகணும், ஒரு சில்ட்ரன் மாதிரி சினிமாவுக்கு போகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அப்புறம் ஷாப்பிங் போனாங்கன்னா கூட போய் அவரும் வந்து அந்த ட்ராலி தள்ளிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு அவரால் இதெல்லாம் இங்கே பண்ண முடியல, அதெல்லாம் அங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண. அதே மாதிரி சிவாஜி சாரும் அதே மாதிரி தான். அவரும் வந்து அதெல்லாம் பண்ணணும்னு விரும்புவார். இவர் வந்து அந்த டைம்லேருந்து எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெட்டிங் நடக்கும் போது நான் வந்து சிவாஜி ரசிகர்னால என்னைய வந்து என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க, இது மாதிரி எம்ஜிஆர் தலைமையில் சிவாஜி வந்து. நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் வரணும் பண்ணு. நான் வரேன்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னோடய என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அவரும் சிவாஜி சாரும் வந்திருந்தார், இவரும் மிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து காமெடியாக சொன்னார், நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன், நீ வந்து மாப்பிள்ளை வீட்டு. அந்த காலகட்டம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் அது உண்மையா இல்லையான்னு சொல்லி. அந்த டைமில் தான் அந்த ஒரு உங்களோட வெட்டிங் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ரைவல்ரி 2 பக்கம், அதாவது இவங்க ஃபேன்ஸ் மத்தியில் இருந்தது. ஸோ அதிகமாக அவங்கள ஒன்றா பார்க்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதாவது விழாக்கள் எல்லாம் உங்களோட ஃபங்க்ஷனில் 2 பேருமே அந்த மாதிரி வந்து வந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது ஆமாம், உண்மை தானே? அது உண்மை. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னார். நாங்கள் பத்திரிக்கையில எல்லாம் போட்டோம். பட் அப்போ தான் வந்து கச்சோலி அம்புன்னு ஒரு படம் எடுத்து, மலையாள படம், ஹிஸ்டாரிக்கல் படம். இல்லை, அவர் வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அவனால் வர முடியல. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர் எம்ஜிஆர் அவங்க தலைமையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் நேராக போய் இந்த ஹாஸ்பிட்டல், அப்போ வந்து விஜயவாகினி ஹாஸ்பிட்டல், ஓகே அங்கே தான் இருந்தார். அங்கே போய் அவரை பார்த்து அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியல, அவர் கரெக்டாக இறந்து போகிறாரு. ராம்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, தியாகம் எங்கே இருக்கீங்கன்னா, நான் கிளப்பில் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்பா தவறி போயிட்டார், நீங்கள் நேராக அப்போல போங்க, போயிட்டு வந்து அப்பா பாடி தனியாக இருக்குது, அங்கே வந்து யாருக்கும் தெரியாது, அங்கே இதில் வச்சுருக்கோம், நீங்கள் போய் மேக் ஷூர் தட் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி அவரை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் எல்லாம் அவங்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஐ வாஸ் அப்படியே நம்பவே மாட்டீங்க, அவர் மேலே நான் எவ்வளோ வந்து ஒரு என்ன விருப்பம் வச்சுருந்தேனோ, அங்கே கரெக்டாக அவர் பக்கத்தில் நான் மட்டும் ஐ வாஸ் தேர் ஃபார் ஹவர்ஸ்.
ஒரு பறஞ்சதுக்கு மற்ற ஏற்பாடுலாம் பண்ணி வர்றதுக்கு. ஆமாம், அப்படியே ராஜா மாதிரி அப்படியே இருந்தார் அவர். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ண நிச்சயமா உங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்திருக்கும்ல, நம்மள வந்து இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது. இல்லை, அவர் வந்து எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா ராமும் நானும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து உரிமையோட உரிமையா என்னை தான் கூப்பிட்டு கேட்கணும் நீ அதை. போயிடாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அவரு உங்களையுமே வந்து ஒரு கூட பிறந்த ஒருத்தரா, அதாவது அவருடைய ஆமா. மகனா தான் கன்சிடர் பண்ணி சொல்றாரு. எவ்ரி சண்டே ஆச்சுன்னா நாங்கள் எல்லாரும் எல்லாரும் இதுக்கு போயிடுவோம், சிவாஜி தோட்டத்துக்கு போயிடுவோம் சண்டே. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு அங்கே ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாரு. குளிக்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து, சின்ன பையன் மாதிரி குதிரை ஓட்டுறது. நீங்க ராம் சார், பிரபு சார் எல்லாம் சொல்றீங்க. ஆமாம், எல்லாருமே சந்தான பாரதி எல்லாம் இந்த ஒரு பெரிய செட்டு அங்கே. ஒரு மாதிரி ஒரு கோல்டு மெமரிஸ் இல்லையா? அது அதே childhood மாதிரி memories. அதான் அது அவங்க வீட்டுக்கு சண்டே போனால் வந்து அவ்வளோ பேர் இருப்போம். எல்லாருக்கும் நல்லா உபசரிப்பார். இஸ் அ குட் மேன். இன்னொன்னு, இப்ப குழந்தை மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு பண்ணாருன்னு கூட சொல்லியிருக்காரு உதயகுமார் சார் ஒரு வாட்டி. அந்த சாங், அந்த ஒரு பாடல் சொல்கிறேன் பாட்டுல வந்து, நான் அண்ணனை மாதிரி பண்ணிட்டேன், இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு கேட்ட அவரு. ஏன்னா சமகாலத்துல ஒன்னாவே அப்படி இருந்த ரெண்டு பேர் வந்து இவர் இன்னொருத்தர் இமிடேட் பண்ணி அந்த படத்துல, அது டைட்டில் கூட வந்து அன்பேவால ஒரு டைட்டில் எடுத்துட்டு வந்து புதிய ஆமா. உடம்பு வச்சது, அதெல்லாமே ரொம்ப ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நிச்சயமா. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.